துணை முதல்வர் அவர்கள் கிறிஸ்துவமும் திராவிடமும் ஒன்றுன்னு சொன்னாரு. நான் அதுல ஒரே ஒரு விஷயத்துல மட்டும்தான் அவர்கிட்ட உடன்படுறேன். அவர்களுடைய புனித நூலான பைபிள்ல இருந்த வாசகத்தை எல்லாம் இவர்கள் ஈவே ராமசாமி பேரில் பொன்மொழியாக போட்டார்கள். விந்திய மலைக்கு தெற்கே உள்ளவர்கள் எல்லோரும் திராவிடர்கள்னா மகாராஷ்டிராக்காரங்களை ஏன் இந்திக்காரங்கன்னு வேற ஒதுக்குறீங்க? ஒரிசாக்காரங்களை ஏன் இந்திக்காரங்கன்னு ஒதுக்குறீங்க? கோவாக்காரனை ஏன் ஒதுக்குறீங்க? தேசிய இயக்கத்தில் இருக்கிற திராவிடம் என்பது திராவிட தேசம். மகாபாரதத்தில் 56 தேசத்தில் ஒன்றாக சொல்லப்பட்ட திராவிட தேசம். குடிச்சிட்டு குப்புற வளர்றதுக்கு பேர் வீரன். உங்களை குடித்து விட்டு குப்புற தள்ளும் மதுவுக்கு பேர் வீரன். இப்ப கூட நாங்கள் தான் பெண்களுக்கு பாதுகாவலர், நாங்கள் தான் பெண்களுக்கு பாதுகாவலர்னு சொல்லிட்டு இருக்காரு. கூட்டத்துல போலீஸ் கான்ஸ்டபிள் இழுப்புகின்றது யாரு? மகளே மகளே என்று அழைத்தவரை திருமணம் செய்து விட்டாரே, நான் எப்படி வெளியில் தலை காட்ட முடியும் என்று கேட்டவர் அண்ணாதுரை. திராவிட மாடல் 2.0 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? இருக்கு சார். 2.0 கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. அந்த 2.1 சொன்னீங்க இல்லையா, அந்த பாயிண்ட் எடுத்துருங்க. 20 சீட் வர வாய்ப்பு, 20 சீட் வருவாங்க. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர், துக்ளக் வாசகர் திரு கார்த்திகேயன் சுவாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நம்ம உங்களோட பதிவுகள்ல தொடர்ந்து பார்க்க முடியுது, திராவிடத்தை நோக்கி பல்வேறு விமர்சனங்களை நீங்க முன் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா தமிழகத்துல தொடர்ந்து இந்த திராவிடம் அப்படிங்கிறது பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு. திராவிட மாடல் ஆட்சி தான் இப்போ நடக்குது அப்படிங்கிற மாதிரி முதல்வர் அவர்கள் சொல்றாரு. இது மட்டும் இல்லாம நீங்க திராவிடத்தை பத்தி நிறைய குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, திராவிட மாடல் 2.0வை 2026 31 தொடருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த திராவிடத்தின் மீது நீங்க வைக்கக்கூடிய விமர்சனங்கள் உண்மையாக இருந்தது அப்படின்னா அவங்க அதன் மேல நம்பிக்கை வச்சு ஏன் அடுத்து 2.0வா தொடருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அது உங்களோட விமர்சனத்துக்கு அதுவே பதிலா இருக்குல்ல? கண்டிப்பா சார். இல்ல, அதாவது நம்ம வைக்கக்கூடியது அவர்களுக்கு எதிரானதாக அவங்க சொல்ற பொய்களுக்கு மறுப்பு தெரிவிக்கிறோம். இத்தனை ஆண்டுகளாக திராவிடம் சொல்லக்கூடிய பொய்களை நம்ம மறுதளிக்கிறோம். நீ பொய் சொல்லிட்டு இருக்க, இத்தனை வருஷம் ஏமாத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு. இப்போ முதல்ல ஒரு ரீசெண்டான ஒரு விஷயத்துல இருந்து பார்ப்போமே. இப்போ ஒரு துணை முதல்வர் அவர்கள் கிறிஸ்துவமும் திராவிடமும் ஒன்றுன்னு சொன்னாரு. நான் அதுல ஒரே ஒரு விஷயத்துல மட்டும்தான் அவர்கிட்ட உடன்படுறேன். ஒரே ஒரு விஷயம் உடன்படுறேன். என்ன தெரியுமா? அவர்களுடைய புனித நூலான பைபிள்ல இருந்த வாசகத்தை எல்லாம் இவர்கள் ஈவே ராமசாமி பேரில் பொன்மொழியாக போட்டார்கள். அங்கிருந்து ஆங்கிலத்திலிருந்து மொழிபெயர்த்து இங்க தமிழ்ல இவருடைய பொன்மொழின்னு பேரை ஸ்டிக்கர் ஒட்டி போட்டாங்க. அதுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கு. எல்லா இடத்துலயும் இருக்கு. ஒரே ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நீ உன்னை எப்படி அடுத்தவர் நடத்த வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதன்படி நீ நட. இது அவர்களுடைய பைபிள்ல இருக்கிற வாசகம். அதாவது கீழே பாத்தீங்கன்னாக்க பெரியாரின் பொன்மொழிகளை ஸ்டிக்கர் ஒட்டிருக்காங்க. இது ஒண்ணுதான் அவங்களுடையது. இது தவிர இவங்க திராவிட மாடல் 2.0 அப்படின்றாங்கல்ல. முதல்ல திராவிட மாடல் 1.1 என்ன? அதுக்கு அவங்க விளக்கம் சொன்னாங்களா? அவருக்கே தெரியாது. நீங்க உதயநிதி அவர் சொன்னது பாத்தீங்கன்னா, 7ஆம் அறிவு படம் எடுக்கும் போது அதுல ஒரு வசனம் வச்சுட்டேன், எனக்கே தெரியாது, இது நம்ம கொள்கைக்கு எதிரானதான்னாரு. அது வரைக்கும் தெரியல. அப்போ திராவிடம் என்பது என்னன்னே இவங்களுக்கு தெரியாது, அடிப்படையே இவங்களுக்கு தெரியாது திராவிடத்துல. சோ திராவிட மாடல்னு மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. திராவிட மாடல் அப்படின்னா என்ன? நீங்க அடிப்படையில ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். திராவிட மாடல் அப்படின்னு இவங்க சொல்லக்கூடியது எதை சொல்றாங்கன்னா, யாரெல்லாம் எதையெல்லாம் சிறப்பாக செய்கிறார்களோ அதையெல்லாம் திராவிட மாடல் என்று இவர்கள் கபலீகரம் செய்வார்கள். அதுதான் திராவிட மாடல். நீங்க ஒரு நல்லது பண்ணிட்டீங்கன்னா நீங்க உடனே திராவிட மாடல் இவங்க சொல்லிடுவாங்க. எது கேட்டாலும் இதுதான் திராவிட மாடல். கேட்க வச்சது இல்லையா, இதுதான் திராவிட மாடல் சொல்லுவாங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், திராவிடம் என்பது எப்போ இங்க வேரூன்றி வந்தது. இவர்களுடைய கணக்குப்படி திராவிடம் எப்போ வந்தது? நீங்க ஒரு பத்திரிகையாளர், நீங்க தொடர்ச்சியா பாக்குறீங்க, எதை வச்சு நீங்க திராவிடத்தின் அடிப்படையா இவங்க யார சொல்றாங்க? தொடர்ச்சி மலைகளுக்கு இந்த பக்கம் வாழக்கூடியவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இவங்க சொல்றது அதுதான். சரி, இவங்களுடைய முன்னோடியா இருக்கக்கூடியவர் ஈவே ராமசாமி. இந்த கணக்கு தான் இவங்களுடைய கணக்கு. 100 வருஷமா வச்சுக்கலாம். விந்திய மலைக்கு தெற்கே உள்ளவர்கள் எல்லோரும் திராவிடர்கள்னா மகாராஷ்டிராக்காரங்களை ஏன் இந்திக்காரங்கன்னு வேற ஒதுக்குறீங்க? ஒரிசாக்காரங்களை ஏன் இந்திக்காரங்கன்னு ஒதுக்குறீங்க? கோவாக்காரனை ஏன் ஒதுக்குறீங்க? அவங்கள குஜராத் வரைக்கும் வருதே. விந்திய மலைக்கு தெற்கு குஜராத் கூட வருதே. அவையே மோடியை வெறுக்கிறீங்க, அவரும் திராவிடர் தானே. அப்ப அவரையும் திராவிடத்துல சேர்க்கணும்ல. ஒரு நேரம் நிலம் சார்ந்து 4 நிலம், 4 மொழியுமாங்க, அப்புறம் 5 மொழியுமாங்க, அப்புறம் நிலம் சார்ந்து விந்தியத்துக்கு தெற்கே எல்லோரும் தமிழர்களுமாங்க. குஜராத் எப்படி வந்துச்சு? மகாராஷ்டிரா இதெல்லாம் சேர்க்கணும். உடனே என்ன பண்ணாங்கன்னா, தேசிய கீதத்துல பாத்தீங்களா திராவிடம் இருக்கு, அதுதான் நாம் அப்படிமா. தேசிய கீதத்துல இருக்கிற திராவிடம் என்பது திராவிட தேசம். மகாபாரதத்தில் 56 தேசத்தில் ஒன்றாக சொல்லப்பட்ட திராவிட தேசம். அது நீங்க இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும். தமிழ்த்தாய் வழத்துல ஒரு வரி இருக்கு. அது பிறகு இவர்கள்
அவர் வைத்துள்ளது அந்த பொருளில் தான் என்பது நான் பார்க்கிறேன். தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் சொன்னார். அது ஆக்சுவலா நம்ம படிக்க வேண்டியது தக்கணமும். ஒரு சில இடங்கள்ல தக்கணம் நான் பார்த்திருக்கேன் புக்ல. தக்கணம்னா டெக்கான் பிளாட்டி, தக்கான பீடபூமி. ஆந்திராக்கு அந்த பக்கம் இருந்தது, அதுதான் திராவிடம். கரெக்டா தான் எழுதினாரு. அதுக்கு அந்த பக்கம் இருக்கிறது தான் திராவிடம். இவங்க திராவிட மாடல்னா என்னன்னு தெரியாம, திராவிடம்னா என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்கிறாங்க. திராவிடம் இவர் 2.0 நாங்க நீங்க சொன்னீங்கல்ல, அதாவது திராவிடம் அப்படிங்கிறது மகாபாரத காலத்துல இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த திராவிடம் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாடு தானே, அந்த திராவிட நாடுங்கிறது. திராவிட தேசம் என்பது அந்த மகாராஷ்டிரால ஒரு எல்லையாகவும் ஒரிசா வரை நீண்டிருந்த மிகப்பெரிய ஒரு தேசம். மகாராஷ்டிரால இருந்து நீங்க ஆந்திராக்கு மேல கர்நாடகாவை அந்த யூ மாதிரி அப்படி ஒண்ணு வரும் சார். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், நம்முடைய தேசிய கீதத்துல திராவிட அந்த திராவிடம் சொல்றாங்க இல்லையா, நீங்க அந்த வட்டத்தை நல்லா பார்த்து புரிஞ்சுக்கீங்க. அதுல சொல்லக்கூடிய ஊர்கள் எது? பஞ்சாப், சிந்து, குஜராத், மராட்டா, திராவிட, உத்கல, வங்கா. திராவிடம் ஒரிசா, வங்காளதேசம் போயிட்டாரு. அதுல நீங்க சொல்லப்பட்டது கன்னியாகுமரி எல்லையா சொல்லல, நம்முடைய எல்லையாக அது சொல்லவில்லை. ராமேஸ்வரம் சொல்லப்படவில்லை. நம்முடைய இங்க இருக்கிற சமுத்திரங்கள் சொல்லப்படவில்லை. காவேரி நதி சொல்லப்படவில்லை. அவர் தெளிவா அதுல சொல்லியிருக்காருல்ல, விந்திய, ஹிமாச்சல, யமுனா, கங்கா. விந்தியத்திற்கும் ஹிமாச்சலத்துக்கும் நடுவே உள்ள அதன் எல்லைகளாக இதெல்லாம் சுத்தி இருக்க அப்படிதான் எழுதுனாங்க. இவங்க உடனே நாங்கள் தான் திராவிடர்கள். திராவிடர்கள் எப்போ வந்தது? தமிழர் கழகம்னு பேர் வைக்கிறதா தான் இவங்க ஐடியா பண்ணாங்க ஈவேரா முதல்ல. அப்புறம் என்ன பண்ணாங்க, தமிழர் கழகம்னா நாங்கள்லாம் வர முடியாது, நான் கன்னட பரிஜா வகுப்பை சார்ந்தவன், அவர் மலையாளி, நாங்கள்லாம் வர முடியாதுன்னு சொல்லிட்டு தான் இருந்த பேர் எடுத்து திராவிடம்னு வச்சுட்டாங்க. இவங்க திராவிடம்னு வைக்கிற முதல்ல தமிழர் இயக்கம்னு பேரை வைக்கலான்னு சொல்லி கூட்டம் போட்டுட்டு உடனே மாத்திட்டாங்க. ஐயோ நம்மலாம் வர முடியாது. அதுல இன்னொன்னு சொன்னார் வார்த்தை, இன்னைக்கு இவர்கள் இல்லை ஆரியர்கள் என்று போய் சொல்றார்களே, அதுக்கு ஒரு வார்த்தை சொன்னாங்க, தமிழர்கள் என்று சொன்னால் பார்ப்பனர்களும் அதில் வந்து விடுவார்களே, அதனால நம்ம திராவிடர் போவோம். அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் எல்லாம் தமிழர்கள் தான், தமிழ் பேசுகின்றார்கள், வீட்டிலும் வெளியிலும் தமிழ் பேசுகிறார்கள். அதான் சமீபத்தில் திரு சீமான் அவர்கள் கூட சொல்லியிருந்தாரு, வீட்டிலும் வெளியிலும் தமிழ் பேசுபவர்களை எப்படி வெளியே ஒதுக்குவதுன்னு கேட்டாரு. சோ எல்லாமே இருக்கு, இவங்களுக்கு தெரியும், இவங்க வேணும்னு பண்ற டிராமா. சரி, திராவிடத்தின் கொள்கை என்ன? இவங்க சொல்ற 2.0ல இது வரைக்கும் என்ன பண்ணாங்க? லேட்டஸ்டா பாருங்க, நல்லா பாருங்க. இவங்க லேட்டஸ்ட்ல பண்ணதுல பசங்க ஸ்கூல்லயே தண்ணி அடிக்குது, மது குடிக்கிறாங்க. 4 பசங்க கஞ்சா யூஸ் பண்ணது வீட்டுல சொன்ன 2 பசங்களா போட்டு அடின்னு அடிச்சாங்க. 2 நாள் மொழி நியூஸ் பார்த்தோம். இப்ப இதெல்லாம் தான் இவர் 2.0ல இன்னும் அதிகமா கொண்டு வர போறாரா? எல்லா அரசு நடக்கும் போதும் நடக்குதானே சார்? இப்ப நம்ம பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் இது மாதிரி நடக்குது. சோ அப்படி இருக்கும் பொழுது திராவிடத்தினாலதான் இந்த பிரச்சனை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. இல்ல, அதான் சொல்ல வரேன். அவர்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாதவர்கள், நாங்கள் தான் மேன்மையானவர்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அப்ப நடக்கக்கூடாதுல்ல. ஓ, இருக்கிறதுலே நான் தான் பெரிய வீரன்னா சண்டை போடுறதுல நான் அடி வாங்க கூடாது இல்ல. டெய்லி ஒரு இடத்துல அடி வாங்கிட்டு நான் வீரன் 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 யார சொல்றீங்க? மது பாட்டிலுக்கு தான் வீரன் பேர் வச்சாங்க. குடிச்சிட்டு குப்புற விடுறதுக்கு பேர் வீரன். உங்களை குடித்து விட்டு குப்புற தள்ளும் மதுவுக்கு பேர் வீரன். எதற்கு பேர் வச்சீங்க வீரன் சொல்லிட்டு? இங்க திராவிடம் என்ற ஒரு பொய்யான கட்டுமானத்தை இவர்கள் வைத்துள்ளார்கள். திராவிடத்தின் கொள்கைகள் என்னன்னா சொல்ல மாட்டாங்க. இந்த திருப்பி சொல்றேன், இந்த திராவிட மாடல் ஆட்சியில டான்ஜெட்கோ எவ்வளவு நஷ்டத்துல இருக்குன்னு தெரியும், போக்குவரத்து துறை எப்படி இருக்குன்னு தெரியும், கடன் வாங்கிட்டு இருந்தாங்க. இதை திராவிட மாடல்னா இதுதான் அழிவுப்பாதை. ஏன்னா திராவிடம் என்பது இல்லாத ஒன்று, இவர்கள் வைத்துக் கொண்ட பெயர். திருமாவளவனே சொன்னாரு, இல்லாத திராவிடம் என்பதே கிடையாது, அது ஒரு கற்பனைன்னு சொன்னாரு. இன்னைக்கு திராவிடத்தை முட்டு கொடுக்குறாரு. சோ இவங்க திருப்பி 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 இந்த கட்டமைக்கிறாங்க, இல்லாத ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறார்கள். சரி சார், ஒரே ஒரு கேள்வி சார், திராவிடம் என்பது இவர்கள் சொந்த வார்த்தையா? திராவிடம் என்பது கிடையாது. 3ஆம் 4ஆம் நூற்றாண்டிலே வஜ்ரநந்தி என்ற சமண முனிவரால் மதுரையில் துவங்கப்பட்டது இது திராவிட சங்கம். அது பேர் திராவிட சங்கம். 4ஆம் நூற்றாண்டு சார், கிபி 4 எல்லாம் இருக்கு சார். இது நீங்க சமணர்களுடைய புத்தகத்தை படிச்சாலே தெரியும். 4ஆம் நூற்றாண்டில் திராவிட சங்கம், வஜ்ரநந்தி என்ற சமண முனிவர்னு போட்டீங்கனாலே திராவிட சங்கம் வந்துடும். சரி சார், அடுத்தது வாங்க சார். 7ஆம் நூற்றாண்டுல குமரிலப்பட்டர் என்ற புலவர் அவருடைய இதுல திராவிடம் என்று ஒரு குறிப்பு எழுதுகிறார். திராவிட பூமின்னு தமிழர்னு எழுதவே இல்லை அவர். திராவிட பூமின்னு ஒரு பகுதியை குறிப்பிட்டிருக்காரு. நீங்க தமிழர் கொண்டு போய் திராவிடர்னு ஏன் முட்டி விடுறீங்க? தமிழர் தான் சார். தமிழராக தான் இருக்க முடியும். நீங்க ஒரு பகுதி மொத்த பரப்பு இருக்கு, அதுல எல்லாரையும் சேர்த்து கொண்டு வந்து திராவிடரை ஏன் போடுறீங்க? அப்போ நீங்க எல்லாரும் இணைந்தவது திராவிடர் நாங்க பேர் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அப்போ இப்ப நீங்க பட்டியல் தயாரிக்கும் போது ஆதி ஆந்திரர், ஆதி மலையாளி வச்சாச்சு, ஆதி தெலுங்கர், ஆதி மலையாளி, ஆதி கன்னடர் வச்சாச்சு. அப்ப ஏன் ஆதி தமிழர் வைக்காம ஆதி திராவிடர்னு வச்சீங்க? அவங்களுக்குள்ள சேர்த்து வச்சிருக்கணும், வைக்க கூடாதுங்க உங்களுக்கும் தனியா, நீங்க எல்லாம் சேர்ந்தவரும் சொல்லியிருக்கலாம்ல, வச்சுட்டாங்கல்ல. சோ
இவர்களுக்கு அந்த திராவிடம் என்ற கட்டத்துக்குள் இங்க கொண்டு வந்து மறுபடியும் மக்களை இங்கே ஏமாற்றுவதுதான் வேலை. சரி, திராவிடத்தின் அடிப்படை கொள்கை பெண் உரிமை. நாங்கள் பெண் உரிமைக்காக வந்தவர்கள், நாங்கள் தான் எல்லாம் கொண்டு வந்தவர்கள், பெண்களுக்காக போராடியவர்கள், மக்களை ஏற்றத்தாழ்வு இல்லாமல் சமமாக நடத்துபவர்கள். 2 கோல் மட்டும் நான் சொல்றேன் சார். நீங்க வந்து 1919 நீதி கட்சி தொடங்கி வந்து கேட்கும் போது வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் தான் கேட்டாங்க, ஜாதிக்கு இடஒதுக்கீடு கொடுன்ட்டு. அப்ப நீங்க எப்படி எல்லாரும் சமம்னு சொன்னீங்க? எந்தெந்த ஜாதிக்கு இவ்வளவு சீட்டு கொடுன்னு கேட்டீங்க? எப்படி கேட்டீங்க? தமிழ்நாட்டுல நீங்க அன்னைக்கு வகையிலேயே சொல்றேன், அன்னைக்கு அவங்க 1919 வகையிலேயே சொல்றேன். வெள்ளைக்கார அரசாங்கம் 1914 பஞ்சமி நிலம் என்று கொடுத்தது 12 லட்சம் ஏக்கர் நிலங்கள் அன்னைக்கு. அப்ப பெருவாரியா இருந்தது யார்? தமிழ் குடிகள் தான். நான் யார் ஜாதினே சொல்றேன், என்னைக்குமே சொல்ல மாட்டேன். குடிகள், தமிழ் குடியில பழைய குடி தான் அன்னைக்கு அதிகமா இருந்தாங்க. நீங்க சார் 12 லட்சம் ஏக்கர் நிலங்கள் கொடுத்துருக்கீங்கன்னா அப்ப அவ்வளவு இருந்திருக்காங்கல்ல சார். அவங்களுக்கு எவ்வளவு ஒதுக்கீடு வாங்கி கொடுத்தீங்க? 2 சீட்டு 1 சீட்டா? 2 சீட்டு 1 சீட்டு வாங்கி கொடுத்துட்டு அவர்களுக்காக நான் போராடுகிறேன்னா என்ன அர்த்தம்? அதை பண்ணல நீங்க. சரி, அதை விட்டுருங்க. அடுத்தது வாங்க. 1927 தேவதாசி ஒழிப்பு சட்டம். இவங்க உடனே சொல்லுவாங்க, பெரியார் தான் முன்னின்று நடத்தி வைத்தார், முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் அவர்களுக்கு அவர்தான் எல்லாம் செய்தார், சப்போர்ட் பண்ணாரு, அதனால பாஸ் ஆச்சும்பாங்க. பாஸ் ஆகவே இல்லை. 1927 அந்த சட்டம் பாஸ் ஆகவே இல்லை, பில் தோத்து போச்சு. அதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்ன தெரியுமா? மருத்துவர் திருமதி முத்துலட்சுமி அம்மாள் அவங்க சொன்ன காரணம், நீதி கட்சியினர் எதிர்த்து வாக்களித்தால் தோத்து போச்சு, காங்கிரஸ்காரர்கள் சட்டசபையில் இருந்து அந்த மன்றத்தில் இருந்திருந்தால் இது ஜெயித்திருக்கும்னு சொன்னாங்க. இதையும் ஈவேரா தன்னுடைய பேப்பர்ல போட்டிருக்காரு, பேப்பர்ல பதிவு பண்ணியிருக்காரு. 1933 தன்னோட பேப்பர்ல இதை பதிவு பண்ணியிருக்காரு. குடியரசுல யாராவது தோத்து போச்சு? நீதி கட்சியால. பெண்களுக்கு உரிமை சமத்துவம் பேசின நீதி கட்சியால தோத்து போச்சு. இவர் சொன்ன பார்ப்பனர்கள் அதிகாரம் மிக்கவர்களா இருக்கிற காங்கிரஸ் இருந்திருந்தால் ஜெயிக்கும் என்று அவர் சொன்னார். சரி, இவ்வளவு தூரம் ஜாதி ஒழிப்பு பேசுறாங்கல்ல சார், முத்துலட்சுமி அம்மாளை மட்டும் ஏன் இன்னி வரைக்கும் ரெட்டின்னு கூப்பிடுறீங்க? முத்துலட்சுமி அம்மையார், மூவலூர் ராமாமிர்த அம்மையார் மாதிரி, மணி அம்மையார் மாதிரி முத்துலட்சுமி அம்மாள்னு கூப்பிடுங்க. ஏன் அதுனா அவங்களுக்கு மட்டும் அந்த ரெட்டின்னு ஒரு பட்டம் ஏன் சொல்றேன்? திராவிடம் வந்து இங்க சார், அதான் சொல்றேன் சார், தமிழ் குடிகளோட பேர் மட்டும் இருக்கக்கூடாது சார். தமிழ் குடிகள் பேர் எங்கேயுமே வரக்கூடாது. இன்னும் சொல்ல போனா, ஆமா ஆமா சார், இன்னைக்கு வரைக்கும் சார் நீங்க வந்து மேற்கு மாம்பலம் பகுதியில் எனக்கு தெரிஞ்சதுனால சொல்றேன், மற்ற தெரு எனக்கு தெரியல, அந்த ஒரு தெரு நான் பார்த்துருக்கிறதுனால சொல்றேன். டீனர்ல இருந்ததுனால எனக்கு அந்த வெஸ்ட்மாம்பலம் பக்கம் தெரியுதுனால சொல்றேன். குப்பையா செட்டி தெருன்னு ஒரு தெரு இருந்தது, பேரை மாத்திட்டாங்க. குப்பையா தெரு நல்லதுதான், எல்லாம் மாத்திட்டாங்கல்ல. பாரிஸ்ல எத்தனை தெரு பேர் மாத்தினீங்க? பாரிஸ்ல எத்தனை தெருவுக்கு பேர் மாத்திருக்கீங்க? லெங்கி செட்டி தெரு, இந்த தம்பு செட்டி தெரு, எத்தனை தெரு பேர் மாத்திருக்கீங்க? ஏன் நீங்க பேர் மாற்ற முடியாது? அதெல்லாம் ஏன் அப்படியே இருக்கு இன்னும்? சரி, ஜிடி நாயுடுன்னு அவர் ஈவேரா குடியே இருந்த நண்பர் தானே, என்னப்பா உன்னுடைய பேரை மட்டும் போட்டுக்க வேண்டியது, எதுக்கு நாயுடுன்னு போட்டுக்கிறேன்னு கேட்டாரா? ஏன் அந்த படத்தை மட்டும் அவர் சொல்ல? சரி, அவரே சொன்னவர் தானே, கோயம்புத்தூர்ல ஆந்திர நாயக்கமார் நாமம் சாத்தப்படுகிறார்கள், ஐயோ அவர்கள் அடுத்த 2வது பெரிய சமூகமா இருக்கக்கூடியவர்களுக்கு இவர்கள் இடம் ஒதுக்கவில்லையே காங்கிரஸ்லன்னு கேட்டாரு. ஏன் கேட்டீங்க? ஜாதி வாரியா கேட்டீங்க. ஆந்திர நாயக்கமார்னு ஏன் கேட்டீங்க? இப்போ முத்துலட்சுமி ரெட்டி அம்மா அவங்களுடைய கதைக்கு வரேன். முத்துலட்சுமி அம்மையார் அவருடைய தந்தை நாராயணசாமி ஐயர், அவர் கலப்பு திருமணம் செய்கிறார். கலப்பு திருமணம் செய்தது தேவதாசி குடும்பம் என்று அவருடைய வரலாறு இருக்கு. தேவதாசி குடும்பத்திலிருந்து பெண்ணை காதலித்து கலப்பு திருமணம் செய்தவர், தன்னுடைய மகள்களை படிக்க வைத்தவர். புதுக்கோட்டை மன்னரோட கல்லூரியில் ஒரு வேலை செஞ்சாரு, கேட்டு படிக்க வச்சு. அந்த காலத்துல இப்ப இவங்க சொல்றாங்க இல்லையா, பெண்களை படிக்க வைக்க மாட்டார்கள், பெண்களை வந்து வீட்டை விட்டு தாண்ட விட மாட்டார்கள்லாம் கட்டுக்கதை விடுறாங்க இல்லையா, அதுக்கு சொல்றேன். இவங்க அவர் படிக்க வச்சுட்டாரு. நீங்க இப்போ அதெல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுங்களேன், ஐயோ இவங்க சொன்னதெல்லாம் பொய்யாச்சு, படிக்க வச்சிருக்காரு. அந்த காலத்துல ஒரு ஐயர் ஒருத்தர் கலப்பு திருமணம் பண்ணிருக்காரு, இதெல்லாம் தெரிஞ்சு போயிரும்ல. நீங்க டக்குன்னு அவங்க கணவருடைய பேரை சேர்த்து முத்துலட்சுமி ரெட்டின்னு போட்டீங்கன்னு வச்சுக்க, நீங்க கேள்வியே கேட்க மாட்டீங்க, அவங்க வரலாறு படிக்க மாட்டீங்க. அவங்களுடைய சகோதரர் மகன் தான் திரு ஜெமினி கணேசன், ஒரு நடிகர். வரலாறுல அவங்க புக்ல தான் நமக்கே தெரியும், யாருக்குமே தெரியாது, அதை படிச்சப்பறம் தான் தெரியும். ஒரு பிராமணர் முத்துலட்சுமி ரெட்டியோட அப்பா. ஆமா ஆமா ஆமா, புதுக்கோட்டை மன்னரோட கல்லூரியில வேலை செஞ்சவர். ஏன் அந்த விஷயத்தை வெளில சொல்ல மாட்டேன்றீங்க? அதையே மறைக்கிறீங்க அவங்களுக்கு. அதனாலதான் நீங்க நல்லா பாருங்க, அவங்கள மட்டும் முத்துலட்சுமி ரெட்டினே போடுவாங்க. நீங்க மத்தவங்களுக்கு எல்லாம் போடுறது தானே, ஏன் போடல? சரி, இவர் படிக்க வச்சுட்டார், அந்த அம்மா மிகப்பெரிய பொறுப்புல வந்துட்டாங்க. அது பெரியாரால் தான் காரணம். எப்படி வந்தாங்க? அவங்க 1912 மருத்துவம் முடிச்சாங்க சார். அப்ப இவர் வந்து மைனரா இங்க சுத்திட்டு இருந்தாரு ஈரோட்ல. எப்படி சார் அவர் வந்து படிக்க வச்சாரு? 1912. சரி சார், இன்னொன்னு கேட்கிறேன், இவங்க மறுபடியும் சொல்லுவாங்க, ரெட்டைமலை சீனிவாசன் அவர்கள், சரியா? திவான் பகதூர் அவர் பேர். திவான் பகதூர் பட்டம், வெள்ளக்காரன் பட்டம் வாங்கினவர் திவான் பகதூர். எப்படி கொடுத்தாங்க? இவங்க தான் சொல்லுவாங்கல்ல,
வெள்ளக்காரன் பார்ப்பனர் மட்டும்தான் அடிமையா இருந்து பட்டமெல்லாம் வாங்கினாங்க. அப்ப அவருக்கு எப்படி கொடுத்தாங்க? அவருடைய செயல் சேவைகளை பார்த்து அவருக்கு கொடுத்துருக்காங்க சார். அது தெரிஞ்சிடக்கூடாதான், அது தெரிஞ்சிடக்கூடாதான், வெளியில அவருடைய பெருமை தெரிஞ்சிடக்கூடாதான். அதனால இவங்க என்ன பண்ணாங்கன்னா தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன். நீங்க டக்குனு பேரை பாருங்க, இவங்களுக்கு தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன். ஆனா இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பெரியார், அண்ணா கலைஞர், இப்படி இவங்க பேரையே சொல்லக்கூடாது. அவருக்கு பாத்தீங்கன்னா தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன். எப்படி? ஏன் அவருடைய பெருமை உங்களுக்கு தெரிஞ்ச மதுரை பிள்ளை அந்த காலத்துல 1850 கப்பல் கம்பெனி வச்சவர் சார், வியாபாரம் பண்ணவர் சார். அவரு ஏன் சார் யாருக்குமே தெரியும்? இனி வரைக்கும் எங்க சார் இருக்கு? இவங்க சொல்லுவாங்க பெரியாருக்கே பெரியார் என்று பட்டம் கொடுத்தார் 35 மீனாள் சிவராஜ். அந்த அம்மா பேர் எங்க சார் இருக்கு? பெண்களுக்கு சமம் நீங்க தான் பேசுறீங்களா, எங்க இருக்கு அந்த அம்மா பேர்? எங்கேன்னு இருக்கா? ஒரு இடத்துல இருக்கா? தமிழ்நாட்டுல ஒரு இடத்துல அந்த அம்மா பேர் இருக்கா? எவ்வளவு பெரிய சமூக சேவை, அவங்க பேர் இருக்குதா இங்கன்னு? இவங்க பெண் உரிமைன்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஈவேரா 19 வயசுல கல்யாணம் பண்ணாரு, 13 வயசு பொண்ணு. 5 வயசுல இருந்து வீட்டுல பகுத்தறிவு பேசினாராம். 10 வயசுலயே புரட்சி பேசினாராம். 19 வயசுல ஏன் 13 வயசு பெண்ணை கல்யாணம் பண்ணீங்க? அந்த பெண் படிக்கட்டும்னு சொல்லுங்க. உங்களுக்கு 19 வயசு, அந்த மாதிரி 13 வயசு, ஏன் கல்யாணம் பண்ணீங்க? படிக்கட்டும், ஸ்கூல் படி சொல்ல வேண்டியதானே? இதோட இன்னொரு விஷயம் இருக்கு. இவர்களுடைய சுயசரிதை புக்கு தமிழர் தந்தை திரு கருணானந்தம் எழுதியதா இருக்கட்டும், சாமி சிதம்பரம் எழுதியதா இருக்கட்டும், எல்லாவற்றிலும் இருக்கிறதா சொல்றோம். தனியாவே சொல்ல, அவங்க புக்ல இருக்கிறத நான் தரேன், புக்கே உங்களுக்கு அனுப்புறேன், பார்க்கலாம். பெண்ணுக்கு உரிமை வேண்டும், பெண் தான் இஷ்டம் போல் வாழ வேண்டும், நீ முடிவெட்டிக்கோ கர்ப்பப்பை எடுலாம் இவரு சொன்னார் இல்லையா, அந்த ஒரு இடத்துல சொல்றேன். அவருடைய மனைவி நாகம்மையார், அவர் நல்ல நாள் வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி நல்ல நாட்கள்ல சைவ உணவு சாப்பிடுவாங்க. அந்த அம்மா சைவம் தான். குளிச்சுட்டு இவருக்கு அசைவம் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு அவங்க போய் குளிச்சுட்டு சைவ உணவு சாப்பிட்டு எடுத்து பூஜை செஞ்சு சாப்பிடக்கூடியவங்க. பெண்ணுக்கு அவருடைய இஷ்டப்படி விருப்பப்படி வாழ உரிமை உண்டு என்றால் நாகம்மையாருக்கு ஏன் இல்லை? இவர் என்ன பண்ணுவாராம் சார், அது அருவருப்பான விஷயம் சார். இவர் என்ன பண்ணுவாராம், அவங்க சமையல் அடுப்புல வச்சுட்டு போயிருப்பாங்களாம். இவரு சாப்பிட்டு முடித்த எச்சில் எலும்பு துண்டுகளை அதுல தூக்கி போடுவாரு சாப்பாட்டுல. இவர் பெண் உரிமை போராளியா? இதுதான் திராவிட மாடலின் அடித்தளம். நான் ஏன் சொல்றேன்னா, திராவிட மாடலின் அடித்தளம் இதெல்லாம். இதைதான் இவங்க திராவிட மாடல் இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் பெரியார் வழியில் வந்தவர்கள்னு. அப்போ பெரியார் என்ன பண்ணாரு சொல்லுங்க? பெட்ரன் ரசலோட புக்கை தூக்கி இவங்க பேர்ல போட்டாங்க. மேரி ஆஸ்டர் அந்த அம்மாவோட புக்கை தூக்கி இவங்க பேர்ல போட்டாங்க. சரி சார், இவர் தான் சார் அந்த காலத்துல தெரியாம சின்ன வயசு கல்யாணம் பண்ணிட்டாரு வீட்டுல பிரஷர்னால. சரி சார், இவர் வழி வந்தவங்க தானே சார் அண்ணாதுரை அவர்களும் கலைஞர் அவர்களும் எல்லாரும் அப்புறம் வந்தவங்க தானே. ஏன் சார் ராணி அண்ணாதுரை அவங்களுக்கு திருமணம் நடக்கும்போது 15 வயது, கலைஞர் அவர்கள் திருமணம் செய்யும் போது அவருடைய மனைவிக்கு 15-16 வயசு. பெண் உரிமைக்கு ஊரெல்லாம் பேசுறீங்கல்ல, படம் மட்டும் உங்க ஆளுங்களை விட்டு படம் மட்டும் எடுக்கிறீங்கல்ல, படிக்க விட மாட்டாங்க பாத்தீங்களா? ஐயோ அம்மா நாங்கள் தான் படிக்க வைத்தோம். உங்க வீட்டுல ஒரு பொண்ணு கூட படிக்கலையே, ஏன் எந்த பெண்களும் படிக்கல? சரி இவங்களை விடுங்க, இவங்க கூட இருக்காங்கல்ல துரைமுருகன், பொன்முடி, இவங்க எல்லாம் உங்க மனைவி எத்தனை தடவை வெளியில பேசுங்க, தெரியுமா, போங்க, எல்லாம் செய்யுங்கன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்காங்க? எத்தனை இடத்துல சொல்லியிருக்காங்க? இவங்களுடைய அமைச்சரா இருக்கக்கூடியவங்க ஒருத்தராவது பெண் உரிமை பேசி கொண்டு வந்திருக்காங்களா? கொண்டு வந்தது இல்ல, செஞ்சதே இல்லை. இங்க பெண்களுக்கு நீங்க செஞ்சோம் இப்ப கூட நாங்கள் தான் பெண்களுக்கு பாதுகாவலர், நாங்கள் தான் பெண்களுக்கு பாதுகாவலர்னு சொல்லிட்டு இருக்காரு. கூட்டத்துல போலீஸ் கான்ஸ்டபிள் இழுப்புகின்றது யாரு? பார்லர்ல போய் அடிச்சு நொறுக்குனது யாரு? இவங்க தானே. அடிச்சு நொறுக்குனது இவங்க தானே. மன்னிப்பெல்லாம் கேட்டாங்கல்ல, ஏன் பண்ணாங்க? நீங்க அந்த இடத்துல ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். இதை விட பெரிய கூத்து என்னன்னா, 1949 ஒரு திருமணம் பண்றாரு ஈவேரா. எதுக்கு பண்ணாரு அப்படின்னா, இல்லைங்க சொத்துரிமை பெண்களுக்கு கொடுக்க முடியாது, சட்டம் இருக்கு, அதனால நாங்க திருமணம் பண்ணி அந்த மூலமா தான் சொத்தை கொடுக்க முடியும். இதுல 2 கேள்வி மட்டும் நம்ம நிகழ்ச்சி மூலமா உங்கள் ஊடகம் மூலமாக பொதுமக்களுக்கே வைக்கிறேன். ஐயா, ஒரு 100 ஆண்டுக்கு பிறகு நாடு எப்படி இருக்க வேண்டும் என்று யோசித்த தெற்காசியாவின் சிந்தனை சிற்பி சாக்ரட்டிஸ், யுனெஸ்கோ விருது, இந்த உருட்டெல்லாம் பண்ணாங்கல்ல, 100 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கணும் நாடுன்னு சிந்தித்த ஒரு மனிதர் 1949 திருமணம் பண்றாரு. அவங்களுக்கு அப்ப சுமார் ஒரு 30 வயது, 28-27 வயது இருக்கலாம். அந்த அவங்களுக்கு மணியம்மையாருக்கு. இவருக்கு 70 வயசு விட்டுருக்காங்க. அந்த அம்மையாருக்கு ஒரு 27 வயசு. இவர் 75 காலமாகிறார். கிட்டத்தட்ட 27 ஆண்டுகள். அப்ப இறக்கும் போது அவருடைய வயது சுமார் 50. அப்போ இவர்களுக்கு பிறகு அந்த சொத்து என்ன ஆகும்னு இவர் ஏன் நினைக்கல? இவருக்கு பிறகு அந்த சொத்து எப்படி போகும்? இவங்க பெண்ணு தானே. நீங்க மணியம்மை அவங்க பெண், அவங்கள்ட்ட கொடுத்துட்டீங்க சொத்தை. அவர்களுக்கு பிறகு அந்த சொத்து எப்படி கைமாறும் என்று 100 ஆண்டுகளுக்கு பிறகு சிந்தித்து என்ன நடக்கும் என்று சிந்தித்த ஈவே ராமசாமி அவர்கள் இதை சிந்திக்கவில்லையா? அதற்கு ஒரு ஏற்பாடு செய்யவில்லையா? ஏன் திருமணம் பண்ணும்போது என்ன சொன்னீங்க? நாம சொல்ல, அண்ணாதுரை அவர்கள் சொன்னது, மகளே என்று அழைத்தவரை திருமணம் செய்து விட்டாரே, நான் எப்படி வெளியில் தலை காட்ட முடியும் என்று கேட்டவர் அண்ணாதுரை. மடல் எழுதினார். அப்ப 100 வருஷத்துக்கு அப்புறம் சிந்திச்ச நீங்க ஏன் அந்த பெண்ணுக்கு என்ன நடக்கும் 50 வயசுக்கு அப்புறம் எப்படி அவங்க சொத்தை என்ன பண்ணுவாங்க, அந்த சொத்து எப்படி போகும்? பெண்ணு, குழந்தைகள் இல்லை, எப்படி போகும் சொத்து? நீ ஏன் யோசிக்கல? அப்போ நீங்க என்ன நீங்க சொன்ன காரணம் அடிபட்டு போச்சா? பெண்ணு நான் சொத்துக்காக தான் கொடுத்தேங்கிறது அடிபட்டு போச்சா? அப்ப சொத்து எப்படி போகும்? சரி, பெண்ணுக்கு சொத்துரிமை இல்லை
இந்து சடங்கில் இல்லை, இந்து சட்டத்தில் இல்லைன்னு நல்லா புரிஞ்சுக்கணும். 1750 வரைக்கும் இந்த வேலுநாச்சியார் அவங்க 1780 வேலுநாச்சியார் ராணி ஆகுறாங்க. பெண்ணுக்கு சொத்துரிமை இல்லைன்னா அவங்க எப்படி ஆனாங்க? 1850 ஜான்சி ராணி லார்ட் டல்ஹௌசியோட டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் வந்த அப்புறம் தான் சொத்துரிமை போகுது பெண்களுக்கு. அது வரைக்கும் இங்க இருந்தது. உங்களுக்கு பெண் குழந்தை இல்லை, அதனால் உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு பெண் குழந்தை தான், ஆண் குழந்தை இல்லை. ஆண் குழந்தை பிறந்தால் மட்டும்தான் வாரிசு வர முடியும். பெண் குழந்தை இருப்பதால் கிடையாதுன்னு ஜான்சி ராணிக்கு சொல்லிதான் அவங்க போராட்டம் பண்ணி அந்த சண்டையில இறந்து போறாங்க. அப்போ பெண்ணுக்கு சொத்துரிமை தடை செய்தது யார்? எந்த காலகட்டத்தில் சார் பண்ணப்பட்டது? 1850. அதுதான் அந்த 1857 நம்ம சிப்பாய் புரட்சி, அந்த காலகட்டம் தான் அது. அப்போ இதையே இவங்க தவறு, சிப்பாய் புரட்சி, அது கலகம்னே சொல்லாதீங்க, புரட்சி. அதை இன்னும் பல பேர் கலகம்னு சொல்றாங்க. நம்ம இந்த சிப்பாய் மியூட்டின்னு அவன் இங்கிலீஷ்ல ஒரு வேர்டு போட்டான். நம்ம பொறுத்த மட்டும் சிப்பாய் வேலூர்ல 1805 நடந்தது. ஆனா பெரிய லெவல்ல நடந்தது 1857 சிப்பாய் புரட்சி. அப்ப ஜான்சி ராணி அதெல்லாம் கலந்துக்கிட்டவங்க. ஏன் கலந்துட்டாங்க? உனக்கு பெண் பிறந்ததால் உனக்கு ஆட்சி உரிமை கிடையாது, அந்த குழந்தைக்கு ஆட்சி கிடையாதுன்னு சொன்னது டல்ஹௌசி. இவங்க என்ன பண்ணிட்டாங்க? வெள்ளைக்காரனை திட்ட மாட்டாங்க, அதனால இந்து மத சடங்கில் இல்லை, இந்து சட்டத்தில் இல்லை, அதனால் நாங்கள் இப்படி செய்தோம்னு கூறினாங்க. இப்ப இவ்வளவு சார், இந்த அடிப்படையில் இருக்கின்ற திராவிடம் எப்படி செய்யணும்னு எதிர்பார்க்கறீங்க? என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கறீங்க சார்? நீங்க எல்லாரும் பாஃப் வெட்டிங்க, குழந்தை பெற்றுக்காதீங்கன்னு சொன்னாரு. தாலி கட்டுவது என்பது தடை செய்யப்பட வேண்டும்னு கேட்டார் இவரா. ஆண் பெண் கணவன் மனைவி என்ற உறவு நிறுத்தப்பட வேண்டும், தாலி கட்டுவது தடை செய்யப்பட வேண்டும், இதெல்லாம் கேட்டார் சார். நீங்க எதுக்கு 49 கல்யாணம் பண்ணீங்க? சரி, அதற்கு பிறகு இவர்கள் கூட இருந்தாங்கல்ல சார் இப்போ வரைக்கும். நம்முடைய முதல்வர் அவர்கள் தன்னுடைய 60ஆம் வயது அந்ததும் போது தாலி கட்டி சடங்கு பண்ணாரா இல்லையா? அந்த கொண்டாட்டம் நடந்ததா இல்லையா? ஏன் தாலி கட்டினாரு? பெரியார் தான் சொல்லிட்டாரு தாலி கட்டக்கூடாது, திராவிட மாடல் தானே, நீங்க ஏன் பண்றீங்க? திராவிடம் எல்லாத்தையும் எடுத்துக்கணும் அவசியம் இல்ல, எது முற்போக்கான விஷயங்களோ அதை மட்டும் எடுத்துக்கோ அப்படின்னு தானே. அதான் நான் இப்ப இவ்வளவு நேரம் சொன்னதுல எதையுமே அவங்க எடுத்துக்கல. ஈவேரா சொன்னது மொத்தமே இவ்வளவுதான். ஈவேரா சொன்ன மொத்தமே இவ்வளவுதான். பெண் உரிமை, பாஃப் வெட்டிக்கோ, நீ கர்ப்பப்பை எடுத்துருந்தாங்க. இவங்க குடும்பத்துல யாருமே பாஃப் வெட்டிக்கல, யாருமே எடுக்கல கர்ப்பப்பைய. தாலி கட்டாதனாங்க யாருமே கட்டாமல எல்லாரும் கட்டாங்க, இன்க்ளூடிங் வீரமணி தாலி கட்டியாச்சு. பெண்ணை படிக்க வைனாங்க, இவங்க ஒருத்தர் கூட படிக்க வைக்கல. இப்ப எந்த கொள்கையை நீங்க எடுத்துட்டு திராவிட மாடல் அவர் தான் தலைவர் நீங்க, சரி திராவிட மாடல் சொல்லிக்கிட்டு இங்க திராவிடம் இன்னி வரைக்கும் சொல்றீங்களா? திராவிடத்துக்கான டெஃபினேஷன் கொடுங்க. இல்லாத ஒன்னத்தை கட்டுக்கதையை வச்சுட்டு, அதாவது நீங்க இல்ல அந்த திராவிடம்ங்கிறது வேற ஒரு இனக்குழு. நீங்க அந்த பேர் கொண்டு வந்து தமிழர்கள் மீது சுமத்திக்கிட்டு திராவிடம் நீங்க தினமும் இங்க திராவிடம் கொண்டுறீங்க. ஏன் கொண்டு வரீங்கிறதான் கேள்வி. இந்த திராவிட மாடல் என்பது ஏன் பொய்ன்றோம்னா, உங்கள்ட்ட திராவிடம்ங்கிறதே கிடையாது. அப்ப அந்த மாடலே போய் தானே, அந்த மாடல் போய் தானே. அதாவது மகாராஷ்டிரா பகுதியில ஒரு சிலருக்கு இந்த திராவிட் அப்படிங்கிற பேர் இருக்கு, ராகுல் டிராவிட் கூட அந்த பேர்ல வந்ததுதான். அவங்கதான் உண்மையான திராவிடர்களா சார்? இன்னைக்கு நீங்க ஆந்திரா மேட்ரிமோனி எடுத்து பாருங்க சார், ஆந்திரா தெலுங்கு மேட்ரிமோனி எடுத்து பாருங்க சார், சரியா? நீங்க உங்கள்கிட்டயே கொடுத்துறேன். நீங்க மேட்ரிமோனி சைட்ல போய் ஆந்திரா தெலுங்குன்னு போட்டுட்டு ஆந்திரால தேடி பாருங்க சார். திராவிட ஐயர், திராவிட பிராமின், இந்த பேர்ல தான் சார் அங்க இருக்கு. நீங்க இதுக்கு மேல என்ன வேணும்? மேட்ரிமோன்ல அவங்க தெளிவா போடுறாங்க திராவிட பிராமின் அப்படின்னு. அப்ப அந்த பக்கம் இருந்த ஒரு திராவிடம் என்ற பெயரை கால்டுவெல் சொல்றாரு, எனக்கு வேற பேர் கிடைக்கல இவங்களை மென்ஷன் பண்றதுக்கு, அதனால அந்த பேரை நான் எடுத்துக்கிட்டேன்னாரு. இவங்களும் அதே ஃபாலோ பண்றாங்க. அப்போ வெள்ளக்காரன் கொடுத்த பேர் தான் இந்து என்பதுன்னாங்கல்ல, நீ வெள்ளக்காரன் கொடுத்த பேரை நீயே வச்சிருக்க, திராவிடத்தை மாத்திரு, இங்க தமிழர்னு போடு. ஒரே ஒரு தமிழர் நீங்க போட சொல்லுங்க பாப்போம். நீங்க எப்போதெல்லாம் இவர்கள் திட்டுகிறார்களோ, வேசி மகன் கடைசி அந்த கூட்டத்துல இங்க வந்திருக்க வேசி, அப்ப சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க அதனால்தான் உங்களை தந்தை என்று அழைக்கிறோம். இவங்க சொன்னது அதனால்தான் அவரை பெரியாரை தந்தை என்று அழைக்கிறோம். அப்போ இவ்வளவு மோசமா நீங்க எப்ப திட்டுறீங்கன்னா தமிழரை திட்டுறீங்க. நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா திராவிட மாடல், தோத்துட்டீங்கன்னா தமிழன் ஐயோ தமிழன் சூடு சொன்ன இழந்து விட்டான், ஐயோ தமிழன் போய்விட்டான். ஏன் நீங்க ஜெயிக்கும் போது தமிழ் மாடல்னு சொல்லி பாருங்க, ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? இங்க பிரச்சனை சார். இவங்க திருப்பி இப்போ திரு கருப்பணியப்பனோட ஒரு பேட்டி கூட பார்த்தேன். ஏன்னா பேரை மென்ஷன் பண்ணா அந்த பேட்டி பார்த்ததுனால சொன்னேன். அவர் கூட சொல்றாரு அவர் திராவிட ஆதரவாளர், திராவிட பற்றாளர். நான் அதனால நான் சொல்றேன், இப்ப இருக்கிற யங் ஜெனரேஷன் படிக்கல சரியா, தற்கூரி மாதிரி இருக்கிறாங்க. இப்ப இருக்கிற யங் ஜெனரேஷன் அவங்க இந்த விஜயோட திரு விஜய் அவர்கள் கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் தற்கூரி போட்டுக்கிட்டு இருக்காங்க நிறைய. அதுக்காக சொல்றேன், தற்கூரினா ஒரு 18-20 வயசு பையன் இருக்கான் சார், தற்கூரி சார். 10 வருஷம் ஆண்டது யாரு? நீங்க தானே. ஏன் தற்கூரி ஆக்குனீங்க? உங்க திராவிட மாடல்ல தற்கூரி ஆக்கிட்டானா ஆகலையா? உங்க திராவிட மாடல் அவனை தற்கூரி ஆக்கிச்சா ஆக்கலையா?
2006 11 நீங்க தான் சார். 2021 25 இப்போ வரைக்கும் நீங்க தான் சார். 10 வருஷம் சார். அந்த பையனுக்கு 20 வயசு. 2005 பிறந்திருந்தா 10 வருஷம் நீங்க தானே ஆண்டீங்க. ஏன் தற்கொலை ஆனோம்? திராவிட மாடல் தற்கொலை ஆகிச்சா ஆகலையா? அவங்க சொல்லணும். திராவிட மாடல் தற்கொலை ஆகிச்சா ஆக்கலையா? அப்ப ஏன் இப்படி இருக்கு? அப்ப எதனால இப்படி பண்ணீங்க? நீங்க இன்னொன்னு இதோட பெருசு கேட்டீங்கன்னா, இவங்களுடைய தலைவர் என்று சொல்லப்படுகிற ஈவேரா அவர்கள், நீங்க மட்டும் கையில எல்லாரையும் மூட நம்பிக்கைன்னு சொல்லிட்டு பச்சை கலர் மோதிரம் போடுறீங்களா அப்படின்னா, அது என் சொந்த விஷயம். அது என் சொந்த விஷயம். அப்ப நீ ஊரெல்லாம் எதுக்கு சொல்றீங்க? இங்க ஒருத்தர் சொன்னார் பாருங்க, அவரு சுபவி, அவர் சொன்னார் ஒரு பேட்டியில, வேற வழி இல்லாததால் என்னுடைய வீட்டில் வந்து சொந்த ஜாதியிலேயே பெண் எடுத்து விட்டார்கள், நாங்கள் என்ன செய்ய முடியும்னாரு. நான் ஏன் வீட்டுல எடுத்து அதையும் திட்டுறீங்க? நீ உன் வீட்டுல எடுத்தா இருக்கலாம்னா ஏன் வீட்லயே அது சார், தமிழ் குடிகளுக்கு மட்டும்தான் சார் இங்க பிரச்சனை. மறுபடியும் அதான் சொல்றோம். திராவிடம் என்பது தமிழ் குடிகளுக்கான ஒரு எதிர்ப்பா தான் இங்க இருக்கு. அதைத்தான் திருப்பி சொல்றோம். திராவிட மாடல் என்பதே போய் அதுல திராவிட மாடல் என்பது அதாவது 0% அது ஒண்ணுமே செய்ய முடியாது. அதை வச்சுக்கிட்டு சாதனை 2.0 1.0 2.0 இதெல்லாம் கிடையவே இல்லை. அது 0ன்றோம். நீங்க முன்னாடி ஒரு 1 போட்டு 2 போட்டு இங்க டிராமா பண்ணிட்டு இருக்கீங்க. யோசிச்சு பாருங்க. எது நடந்தாலும் உடனே திராவிட மாடல், திராவிடம் எது எப்ப சொல்றீங்க? ஜெயிக்கும் போது. தோத்தா தமிழன். அது என்ன தோத்தா தமிழன்? அப்போ நீங்க இங்க திருப்பி தமிழர்களை மட்டுமே அடக்கி வைக்கணும். வைக்கம் போராட்டம் ஒண்ணு சொல்லுவாங்க. இவர் ஒரு தடவை போறாரு, அன்னைக்கு காலைல கைது பண்ணாங்க, உள்ள போயிட்டாங்க. திரும்பி வந்தாரு, ஒரு மாசம் கழிச்சுனாங்க, திரும்பி கைது பண்ணாங்க, உள்ள போனாங்க, வந்துட்டாங்க. சார் 1924 தொடங்கப்பட்ட போராட்டம் 1925 இவர் குடியரசு ஏப்ரல் மாசம் ஆரம்பிச்சார் சார். 1925 நவம்பர் மாதத்துல வெற்றி விழா வைக்கம். இந்த இடைப்பட்ட 6 மாதம் 1925 ஏப்ரல் இருந்து 1925 நவம்பர் வரைக்கும் இவருடைய குடியரசில் 2 கட்டுரை தான் வைக்கம் வந்தது. வைக்கத்தை பற்றி 2 கட்டுரைகள் மட்டும் தான் இருக்கு. ஓகேவா? அப்போ வைக்கம் வீரர்னு இவருக்கு எதுக்கு பட்டம்? இங்க போலித்தனமா கட்டமைச்சு நீங்க திராவிடத்தை வச்சிருக்கீங்க. இல்லாத திராவிடத்தை போலித்தனமா கட்டமைத்து திருப்பி இங்க தமிழன் மேல வச்சு பண்றீங்க. இப்போ போன வாரம் சார் என்ன சிரிப்புனா, போன வாரம் ஒரு மேடையில முதல்வர் அவர்கள் பேசினார். 1942 வந்து கலைஞர் அவர்கள் தமிழ் மாணவர் மன்றம் தொடங்கினார். பாவேந்தர் பாரதிதாசன் வந்து அதற்கு வாழ்த்து சொன்னார் அவருக்கு அப்படின்னு சொன்னார். மேடையில பார்த்திருப்பீங்க. அவருக்கு வாழ்த்து கடிதம் அனுப்பினார் அப்படின்னு சொன்னார் சார். இவங்க விக்கிபீடியால இவங்களுடைய திமுக தளத்திலேயே இருக்கு சார். 1942 6ஆம் வகுப்பு படிக்கும் போது மாணவர் மன்றம் தொடங்கினார். நீங்களும் அதை படிச்சிருக்கலாம், இல்லைன்னா படிங்க. அவர்கள் 6ஆம் வகுப்பு படிக்கும் போது மாணவர் மன்றம் தொடங்கினார் அப்படின்னு சொன்னாங்க சார். இவர் 5ஆம் வகுப்பே இவர் ஸ்கூல்ல சேர்க்கல, போய் நான் குளத்துல விழுந்துருவேன்னு சொல்லி வாத்தியார்ட்ட சொல்லி, அவர் இவ்வளவு ஆசையா படிக்கணும் வந்திருக்கேப்பா, ஏன்பா குளத்துல விழ வாப்பான்னு சொல்லி 1935 வந்து இவர் 5ஆம் வகுப்பு சேர்த்தாங்க சார். அப்ப 1936 அதுவும் இவரே எழுதுறாரு நெஞ்சுக்கு நீதி பாகம் 1 தலைப்பு 5 பக்கம் 33 இவரே சொல்றாரு. 1935 5ஆம் வகுப்பு சேர்த்தாங்க. நான் வந்து அந்த வருஷம் அதிக மார்க் வாங்கி பாஸ் பண்ணேன். அப்போ 36ஆம் வருஷம் நீங்க 6வது போயிட்டீங்கல்ல. 42 தொடங்கப்பட்ட அமைப்புக்கு நீங்க எதுக்கு 6ஆம் வகுப்பு படிக்கும் போது தொடங்கினீங்க? நீங்க அதாவது இல்லாத ஒண்ணு கட்டமைச்சு இவங்கதான் கொண்டு வந்து கொண்டாங்க. அதுவும் பாரதிதாசன் என்ன சொல்றாருன்னா, அந்த வாழ்த்துல கூட முதல்வர் ஒரே ஒரு வரியை மட்டும் படிச்சார். சிங்கம் எழுது திருவாரூரில் அப்படிலாம் சொன்னார். கலைஞர் எழுதி கேட்டிருக்காரு, நீங்க ஒரு வாழ்த்துறை கொடுங்க, உங்க கவிதை ஒண்ணு கொடுங்க, பிரசுரம் பண்றோம். அதற்கு பாரதிதாசன் பதில் எழுதினார். அவரா ஒன்னும் பார்த்துட்டுலாம் எழுதல. இவர் என்னவோ அவரே பார்த்துட்டு இவரை வந்து பாராட்டிட்டு போன மாதிரி இவர் சொல்றாரு. அவர்கிட்ட இவர் எழுதியிருக்காரு, ஒரு கவிதை வேணும் உங்களுக்கு பிரசுரிக்கிறோம், நீங்க உங்களுடைய வாழ்த்து செய்தி வேணும்னு அவர் எழுதினார். அவரு முதல்வர் மேடையில பேசுனதை பாத்தீங்கன்னா பாரதிதாசன் தானே வந்து வாழ்த்திட்டு போன மாதிரி பேசுனார். இப்ப எதுக்கு இந்த பொய்யான ஒரு கட்டமைப்பீங்க? இதைத்தான் சொல்றோம், திராவிடம் என்பது பொய். அப்ப திராவிட மாடல் 1.0 2.0 எல்லாம் பொய். அதுவே அடிப்படையே பொய்னா நீங்க எப்படி சொல்லுவீங்க? சொல்லுங்க. எதுவுமே இங்க இல்லையா சார்? 2.0 வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? திராவிட மாடல் 2.0 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? இருக்கு சார். 2.0 கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு சார். ஆனா என்ன ஒரு சின்ன திருத்தம் மட்டும் இருக்குல்ல. அந்த 2.1 சொன்னீங்க இல்லையா, அந்த பாயிண்ட் எடுத்துருங்க. அந்த 20 சீட் வர வாய்ப்பு இருக்கு. 20 சீட் வருவாங்க, அவ்வளவுதான். பாயிண்ட் எடுத்துருங்க. இவங்களுக்கு மக்கள் கொடுத்த பாயிண்ட் வைத்து மக்கள் இவங்களுக்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுத்தார்கள் என்று பார்த்தால் அந்த புள்ளியை எடுத்துட்டு 2 சேர்த்தீங்கன்னா 20, அவ்வளவுதான் வரும். ஏன்னா எந்த விதமான கட்டமைப்புலையும் ஃபெயிலியர். இவரோட ஒரு கோரிக்கை மட்டும் சொல்றேன், நீங்க அதுலயே புரிஞ்சிடும் 2.0 என்னங்கிறது. இவங்களுடைய 2.0 என்னங்கிறது புரிஞ்சிடும். சமீபத்தில் இவருடைய கட்சி எம்பி, திமுக எம்பி ஒருத்தர் வந்து இதுல
பாராளுமன்றத்தை கேட்கிறாங்க. தொல்பொருள் அந்த ஆராய்ச்சி இதுல வந்து இருக்கிற அந்த இடங்கள், சைட்ஸ், ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் இருக்கு இல்லையா, அதுல இருக்கிறத நீங்க வந்து யூஸ் பண்ணாம வச்சு பாழடிக்கிறீங்க, அதை எங்கள்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன இவங்க கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்கறாங்களே, அதுல என்ன அப்படி இருக்குது இவங்களுக்கு அப்படின்னு பார்த்தா, அங்கே நீர்நிலைகள் அதிகமா அந்த பள்ளம் தோண்டி எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, ஆர்கியாலஜிக்கல் சைட்னா அப்படிதானே இருக்கும், பள்ளமா இருக்கும், ஒரு பக்கம் வரும். அங்கெல்லாம் இருக்கிறதுனால தண்ணி தேங்கி எங்களால் அங்கே கட்டடம் கட்டுவதற்கெல்லாம் தடையாக இருக்கிறது. கட்டிடம் கட்ட தடையா இருக்கு. 2010 ஆர்கியலாஜிக்கல் எந்த ஒரு சைட்டுக்கு பக்கத்துலயும் கட்டடம் கட்டக்கூடாதுன்னு ஒரு விதி கொண்டு வந்த போது, மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்னாடி அதை மாத்துறாரு. ஏன்னா அதுக்கான அருங்காட்சியகம் கட்டணும்னா கட்டடம் கட்டணும், அருங்காட்சியகம் கட்டணும்னா அப்போ அந்த சட்டத்தை மாத்தினா கட்ட முடியும். அவர் கொண்டாரு, மாத்தி கீழடியில கூட அருங்காட்சியகம் வச்சிருக்காங்க, அதுவும் ஆதிச்சநல்லூர்ல பண்றாங்க. அப்ப அது மாதிரி பண்ணும்பொழுது இவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஐயோ பாத்தீங்களா மாத்திட்டாரு, நாங்க இப்ப என்ன கேக்குறாங்க தெரியுமா, அந்த சைட் எல்லாம் எங்கள்கிட்ட கொடுங்க, அந்த கட்டடம் கட்டுவதற்கு எங்களுக்கு தடையாக இருக்கிறது. நீங்க அப்போ அன்னைக்கு என்ன சொன்னீங்க, இன்னைக்கு என்ன சொல்றீங்க? யோசிச்சு பாருங்க. மத்திய அரசுல இருந்து எல்லா காசையும் வாங்கிப்பாங்க, இல்லைன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நீங்க வந்து இங்க ஆதி திராவிட நலத்துறையோட வெப்சைட்ல போய் பாருங்க, அரசு வெப்சைட்ல மத்திய அரசு எவ்வளவு திட்டங்கள் அதுல இருக்கிறது, எல்லாம் ஹிந்தியில பேர் இருக்கு சார், பேர் ஹிந்தியில இருக்கு சார். இவங்க வந்து திட்டங்களுக்கு ஏன் ஹிந்தி பேர் அப்படின்னு கேக்குறாங்க. அதை போய் பாருங்க, அந்த இன்னைக்கும் அந்த பேரோட தான் இருக்கு. இப்போ இவங்க போய் மட்டும்தான் மத்திய அரசு கொடுக்குற காசு, இவங்க தான் மத்திய அரசு ஒண்ணுமே கொடுக்கலன்னு சொல்றாங்களே, அப்புறம் எதுக்கு நீங்க என்ன வெப்சைட்ல பேர் போட்டு வச்சிருக்கீங்க? எடுத்துருங்க அந்த பேர்லாம். மத்திய அரசு காசு கொடுக்கலன்னா பேர் எடுத்துருங்க, கொடுக்குதுன்னா ஆமா ஹிந்தி பேர்ல தான் திட்டம் இருக்கு பாருங்க, பேர் ஹிந்தியில இருக்குன்னு வச்சிருக்குங்க. ரெண்டுல ஒண்ணு தானே சார் இருக்கணும், ஒண்ணு இப்படி இல்ல ஒண்ணு அப்படி. பிளாக் ஆர் ஒயிட், கிரேவா இருக்கக்கூடாது, பி பிளாக் ஆர் பி ஒயிட். இவங்க ரெண்டும் கட்டா எல்லா மக்களை குழப்பிட்டு இருக்காங்க. இங்க எதுவுமே பண்ணாம மக்களை குழப்பிட்டு இருக்காங்க. எலக்ட்ரிக் பஸ் ஒண்ணு விட்டாங்க சார், அது வந்து உலக வேற ஒரு நாட்டுடைய வங்கியோட சேர்ந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம். நீங்க எலக்ட்ரிக் பஸ் ஓட்டிக்கலாம், இவ்வளவு பணம் கொடுக்குவோம் அப்படிங்கறதா அவங்களுடைய ஒப்பந்தம். நாங்கள் விட்டோம் பஸ், நீங்க பிரைவேட்டுக்கு விட்டுறீங்க. இன்னைக்கு வந்து இங்க டெண்டர் முறையில இங்க வந்து அவுட் சோர்சிங் மட்டும் தான் இங்க வேலைக்கு எடுக்கிறாங்க, எடுக்கிறது இல்ல. 2022 இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட் மூலமா, தொழிற்சாலை மூலமா ஒரு ஜிஓ, எல்லா குவாரியிலையும் தண்ணி நிக்கிற இடத்துல எல்லாம் நீங்க குப்பை கொட்டி அதை மூடிக்கலாம், தண்ணி நிக்கிறது பிரச்சனையா இருந்தா குப்பை கொட்டி முடியும். எப்படி சார் குப்பை கொட்டி மூட முடியும்? குப்பை கொட்டி மூடுறதுக்கு குவாரியை குப்பை கொட்டி மூடுனா எப்படி சார் இருக்கும்? டன் கணக்குல குப்பையை கொட்டி மூடுவீங்களா? அப்ப இவங்களுடைய இது என்ன, டெண்டர் இந்த எல்லா வேலைக்கும் தனியார் இருந்து டெண்டர்ல எடுக்கலாம், அவுட் சோர்சிங் எடுக்கலாம். அரசு வேலை இல்ல, செவிலியர் போராட்டம், பேராசிரியர் ஆசிரியர்கள் போராட்டம், மாணவர்கள் குடிச்சிட்டு நிக்கிறாங்க. என்ன 2.2 இதுவே தாங்கல சார், இதுவே தாங்கல சார், இன்னும் 2.2 என்ன சார் பண்றது? மக்கள் ரொம்ப நொந்து போய் உட்கார்ந்துருக்காங்க. இவங்களால எதையுமே ஜீரணிக்க முடியாத அளவு இவங்க செய்யறாங்க எல்லாத்தையும். குழந்தைகிட்ட சார் நான் என்ன கேட்கிறேன், ஒரு பள்ளியில போய் ஒரு எம்எல்ஏ ஆய்வு பண்றாரு சார், பாடத்திட்டத்துல 2 கேள்வி கேட்டு பாருங்க சார். பாடத்திட்டத்துல 2 கேள்வி கேட்க சொல்றேன், கேட்கல. முதல்வர் பெயர் என்ன, துணை முதல்வர் பெயர் என்ன? துணை முதல்வர் பெயர் கேட்கதான் நீங்க ஆய்வு போனீங்களா? மருத்துவத்துறை அமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர் ஒரு வீடியோ வந்துச்சு, ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் போன் பண்ணி கேட்கிறாரு, என்ன முதல்வர் போட்டோ வைக்கவே இல்லை. ஏங்க இதுதானுங்க இவங்க 1.2, அப்ப 2.2 எப்படி இருக்கும்? குடும்ப போட்டோ வைக்கலான்னு கேட்பாரு. குடும்ப போட்டோ ஏன் வைக்கல அப்படிதான் கேட்பாரு. அப்போ இவங்க திருப்பி திருப்பி சொல்றது வந்து, சார் இவருடைய பெயருக்கே இன்னி வரைக்கும் அவர் வழங்க சொன்னது இல்லை சார். ஒரு நேரம் ரஷ்ய புரட்சியாளர் பேருன்னு சொன்னாரு ஸ்டாலின், இன்னொரு தடவை அந்த ஊக்க முழுங்கிட்டேன் அதனால எஃகு இதயம் கொண்டவொடனே எனக்கு ஸ்டாலின் பேர் வச்சாங்க, இவரே ஒரு நாளைக்கு ஒண்ணு சொல்லிக்கிறாரு. அப்புறம் எப்படி சார் முடியும்? இவங்க ஒரு கருத்து மக்களுக்கு தெரியணும். இவர்கள் வந்து அன்னைக்கு சொன்னாரு, தமிழ்நாடு வந்து என்னைக்குமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான், தமிழ்நாடு என்னைக்குமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல், டெல்லிக்கு அடங்கியதே கிடையாது, நாங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்லாம் சொன்னாங்க இல்லையா, பாத்தீங்கல்ல சார். 1976 மிசால இவரு ஸ்டாலின் அவர்களே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. 76 நல்லா தெரியும் இல்லையா, மிசால கைது பண்ணப்பட்டார், எல்லாருக்குமே தெரியும். ஆட்சி 31 கலைக்கப்பட்டது, 1 வந்தாங்க, அரெஸ்ட் பண்ணாங்க. இதான் மிசா. பெற்ற மகனை கைது செய்த ஒரு பிரதமர், கொடுங்கோல் ஆட்சி. 76 75 ஜூன்ல இருந்து 77 வரைக்கும் கொடுங்கோல் ஆட்சி. இவர் தான் சொன்னார், அதுவும் நம்மளாம் சொல்லி இவரே தான் எழுதினார் எல்லாத்துலையும். 76 ஜூன் மாசம் பாரத பிரதமர் அவர்கள் வெளிநாடு போயிட்டு வராங்க, ரஷ்யா. இவர் வரவேற்பு கடிதம், ஒரு தம்பிக்கு கடிதம்னு ஒன்று எழுதுவார். அதுல எழுதுறாரு, நமது நாட்டுக்காக இந்த நல்ல ஒரு சிறந்த ஒரு ஒப்பந்தங்கள்லாம் போட்டு வந்திருக்காரு,
பிரதமர் அவர்கள், அந்த நாட்டோட புரிந்துணர்வு ஒப்பந்தம்னா, இந்தியா போன்ற ஜனநாயக நாட்டின் பிரதமர் இப்படி போய் செய்து கொண்டு வந்திருப்பது நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அளிக்கிறது. இவருடைய இந்த செயல்பாடு, இந்த வெளிநாடு பயணம், இந்த ஒப்பந்தம், இதற்கெல்லாம் நாம் முழு ஆதரவு தருகிறோம். பையனை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. கொடுங்கோல் ஆட்சி வந்தவங்க எல்லாரையும் அரெஸ்ட் உள்ள இருக்காங்க. நீங்க இப்ப யாருக்கு இந்திய ஜனநாயக நாட்டின் மிகச்சிறந்த பிரதமர்னா உங்களுக்கு இது கொடுத்தீங்க? அவுட் ஆஃப் கண்ட்ரோல். இதுதான் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். இதுதான் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். எமர்ஜென்சியில கொண்டு 20 அம்ச திட்டத்துக்கு ஆதரவு கொடுத்துட்டு அவர்கள் செய்கின்ற செயலெல்லாம் அந்த 20 அம்ச திட்டத்தில் உள்ளதெல்லாம் ஏற்கனவே நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கு முழு ஆதரவு. எங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல்? எங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சார்? 2001 பாஜகவோட கூட்டணி எச் ராஜா அவர்களுக்கு ஆராசா வாக்கு கேட்டு போனாரா இல்லையா? திருமாவளவன் மங்களூர் தொகுதியில நின்று ஜெயிச்சாரா ஜெயிக்கலையா பாஜக கூட்டணியில? இன்னைக்கு எதுக்கு இவங்க டிராமா பண்றாங்க? உள்ள வரக்கூடாது, நாங்க விட மாட்டோம். கொண்டு வந்து அன்னைக்கு 98 அவங்க கூட்டணி ஜெயிச்சாங்க அதிமுக கூட. நீங்க எதுக்கு போனீங்க? இன்ஃபேக்ட் எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, 99 இவங்க தேர்தல் நடத்துறதான் ஆதரவு கொடுத்தாங்கன்னு. இந்த வாக்கெடுப்பு நடந்தது இல்லையா, அப்பவே இவங்க ஆதரவு கொடுத்தாங்க. அதிமுக எதிர்த்து ஓட்டு போட்டது இல்லையா, அந்த வாக்கெடுப்பு போதே திமுக ஆதரவு வாக்கு அறிவிச்சது. உங்களை யார் கேட்டா? கூட்டணி வந்ததுக்கு அப்புறம் தானே நீங்க ஆதரவு தெரிவிச்சிருக்கணும். அன்னைக்கு எதுக்கு நீங்க அங்க ஓட்டு போட்டீங்க? உங்களுக்கு இப்ப தெரியுதா திராவிட மாடல் எவ்வளவு பொய்ன்னு? அப்ப 2.0 எவ்வளவு போய் 1.1 போகவே போய் 2.0 இன்னும் போய். சோ இதுதான் இவர்களுடைய திராவிடம். இந்த திராவிட மாடல் என்பது 2.0 அல்ல, 20 என்பதை மட்டும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் நடக்க போகிறது. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய யதார்த்த கள நிலவரம். ஓகே சார், எங்களோட இணைந்து திராவிடம் குறித்தும், திராவிடம் யார் யாரெல்லாம் தலைவர்கள் சொல்றாங்களோ அவங்க குறித்தும் நிறைய வெளிவராத உண்மைகளை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி. மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். ரொம்ப நன்றி. நன்றி சார்.